முதலில் ஒரு கேள்வியுடன் செய்தியை தொடங்கலாம். தேவன் ஆணா பெண்ணா? தேவன் பெண்ணின் எல்லா தன்மைகளையும் தன்னுள் அடக்கிய ஆண். அவர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படையையும் ஆதாமை சிருஷ்டித்தார். அந்த முதல் மனிதனும் முழுமையாக பெண்ணின் தன்மையை தன்னுள் அடக்கிய ஆணாக தேவனை போல சிருஷ்டிக்கப்பட்டார். ஒருவன் முழுமை அடைய வேண்டும் என்றால் பெண்ணின் தன்மையும் ஆணின் தன்மையும் ஒருங்கிணைந்து சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் ஆதாம் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் தனிமைப்பட்டவனாக உணர்ந்தான். எனவே தேவன் அவனுடன் பேசி பழகி கைகோர்த்து நடக்க ஏற்ற ஒரு துணை தேவை என்று உணர்ந்தார். அவனுக்கு ஏற்ற துணை அவர் படைத்த ஒன்றிலும் காணப்படவில்லை. எனவே அவனுக்குள் சப்போர்ட்டிவாக இருந்த பெண் தன்மையை அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி சர்ஜரி செய்து வெளியே கொண்டு வந்தார். அவன் மயக்கம் தெளிந்து கான்ஷியஸ் ஆன போது ஏவாளை துணையாக கொடுத்தார். அவர்கள் இருவர் அல்ல, ஒருவர் தான். ஒரு பெண்ணோ ஆணோ தனிச்சாக செயல்பட உருவாக்கப்பட்டவர்கள் கிடையாது. எனவே தேவன் உலகத்தில் ஒரு ஆண் கருவை உருவாக்கின உடனேயே அவனுக்கு ஏற்ற துணை வேண்டுமே என்று சிந்தித்து ஒரு பெண் கருவையும் உருவாக்குகிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக செயல்பட்டு கர்த்தருக்குள் செயல்படும் சந்ததியை உண்டு பண்ணி அவர்களை தேவ ஆலோசனையின்படி வளர்த்து அவருடைய சித்தம் செய்ய அவருக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் தேவ திட்டம். தேவ திட்டம் செய்ய ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காகவே தேவன் பிள்ளைகளை அவருடைய சுதந்திரமாக நமக்கு தருகிறார். சிலரை தேவன் தனது தனிப்பட்ட நோக்கத்திற்காக அன்னகர்களாக உருவாக்குகிறார். இப்படி அவரால் உருவாக்கப்படும் நபர்களுக்கு ஏற்ற துணை உருவாக்கப்படுவதில்லை. அவர்கள் ஆணானாலும் பெண்ணானாலும் தேவனோடு இணைந்து செயல்பட முன்குறிக்கப்பட்டவர்கள். இவர்களிடம் தேவன் சந்ததியை எதிர்பார்ப்பதில்லை. இவர்கள் பெண்ணானால் அவர்களை முழுமைப்படுத்தும் ஆண் தன்மையை கொடுக்க தேவன் அவர்களுடன் இணைந்து செயல்படுகிறார். ஆணானால் அவர்களை முழுமைப்படுத்த தேவன் தன்னுள் அடங்கியுள்ள பெண் தன்மையோடு அவனுடன் இணைந்து செயலாற்றுகிறார். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடிமைகள் அல்ல, அவர்கள் கர்த்தரின் சுதந்திரம். அவருக்காக வளர்க்கப்பட வேண்டியவர்கள். தங்கள் சொந்த ஆசைகளை நிறைவேற்றவோ உலக ஆசைகளை முன்னிறுத்தியோ பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. ஆணையும் பெண்ணையும் தேவன் ஒரு குடும்பமாக இணைத்து பெண் ஆணுக்கு எல்லாவித சப்போர்ட்டையும் கொடுக்கும் விலா எலும்பாக உடன் நிறுத்துகிறார். பெண் ஆணுக்கு சரிசமமான பொட்டன்ஷியலை உள்ளே கொண்டவள். ஒரு ஆணும் அப்படிதான். ஆனால் தனித்தனியே அவர்கள் பாதிதான். இணைந்து செயல்படும் போதுதான் முழுமை அடைகிறார்கள். ஒரு பெண்ணும் ஆணும் மாறி மாறி ஸ்பிரிச்சுவல், மென்டல் அண்ட் பிசிக்கல் சப்போர்ட்டை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த இணைப்புக்கு தலை ஆண் தான். சபைக்கு தலை கிறிஸ்து போல குடும்பத்திற்கு தலை ஆண் தான். தீர்மானங்கள் எடுப்பது, பிளானை கொடுப்பது எல்லாம் தேவன் தான். அவரே குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர். ஆண் பெண் இருவரும் தங்கள் சொந்த தீர்மானத்தின்படி செயல்படக்கூடாது. கூட்டு தீர்மானம் தான் அது. தேவன் தலைக்கு அறிவிக்கும் தீர்மானம். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷனுக்கு அவர்கள் தேவனிடம் பெற்றுக் கொடுக்கும் கட்டளைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் குடும்பத்திற்கான கட்டளைகளை தேவனிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். ஆமேன்.